Hello students, இந்த வீடியோல trigonometry basics part 2 பார்க்க போறோம். Suppose நீங்க part 1 பார்க்கலனா அதுக்கு உண்டான கார்டு மேலே கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜெனரலா trigonometry டஃப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய பேசிக் trigonometry வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நீங்களும் trigonometry basicsல ஸ்ட்ராங் ஆயிரலாம். 6 trigonometric ratios பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? sin theta, cos theta, tan theta, அப்புறம் cosecant theta, secant theta, cot theta. இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோங்கிறதா இன்னைக்கு. ஓகேவா? இப்போ ஐ லெவலில் கரெக்டாக பார்த்தோம்னா 0 டிகிரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டானான்னு பார்த்தா 90 டிகிரி, அப்படி 10 டிகிரி 20 டிகிரி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. பட் பேசிக்கில் என்னென்ன ஆங்கிள் பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு மினிட் கிளாக் எடுத்துக்கலாம். மினிட் கிளாக் 0 மினிட்ஸ், 5, 10, 15 மினிட்ஸ், 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60 ஒரு மினிட் கிளாக் எடுத்துக்கலாம். அதில் இந்த 15 மட்டும் கன்சிடர் பண்ண வேண்டாம். மீதி எல்லாம் என்ன இருக்குது? 0, ஓகே, அப்புறம் 30, நெக்ஸ்ட்டு 45, அப்புறம் இன்னொரு 15 சேர்ந்தா 45, 50, 55, 60. திரும்ப அப்படியே டைரெக்டாக இங்கே என்ன வரும்? 60, 65, 70, 75, 80, 85, 90. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன டிகிரி பார்க்க போகிறோம்? 0, இந்த 15 மட்டும் வேண்டான்னு சொல்லிக்கிறேன். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 45 + 15 60, இங்கே +15 இல்லை +30 வருது. அப்போ 60 + 30 90. ஸோ என்ன ஆங்கிள்லாம் பார்க்க போகிறோம்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கங்க. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 45 + 15 60, 60 + 15 இல்லை, டைரெக்டாக கீழே தான் வரும். இதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். 60 + 30 90 டிகிரிஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஷார்ட்கட் பார்த்துடலாம். இம்மீடியட்டாக அதோட ஒரிஜினல் ப்ரூஃபும் பார்க்க போகிறோம். வேல்யூஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 0க்கு மேலே 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் திஸ் பாக்ஸ். 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. அதில் லெட் அஸ் ஃபில் ஒன்லி ஃபர்ஸ்ட் பாக்ஸ். அப்போது 4ல் 1 பார்ட் தான் ஃபில் ஆயிருக்கு. 1/4. நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ 4ல் 2 பார்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 4ல் 2 பார்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இந்த செகண்ட் டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் 1 டைம் 2 டைம்ஸ். அப்போ என்ன வரும்? 1/2. Let us fill the third box. So 4 பார்ட்ஸில் 3 பார்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 4 பார்ட்ஸில் 3 பார்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அந்த ஒரிஜினல் குவான்டிட்டி டினாமினேட்டர் எழுதணும். அதில் எவ்வளோ ஃபில் ஆகிக்கிறோமோ அது மேலே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்ணலாம். அப்போ 4 பாக்ஸ் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலே 4. அப்போ 4/4 1. இதுக்கெல்லாம் என்ன எடுக்க போகிறோம்னா ஸ்கொயர் ரூட். ரூட்டை மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணலாம். வாட் இஸ் √0? 0. டிவிஷன் இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணு. √1 1 பை √4. வாட் இஸ் √4? 2. √1 1 பை √2. √3 √4. √4னா ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூ 2. √1னா 1. இல்லை இவ்வளோ தூரம் போய் மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் sin θ வேல்யூஸை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டர் தான். அப்போ sin θ எப்படி ஃபில் பண்ணணும்னு புரிஞ்சுதா? 0, 1/2, 1/√2, √3/2, 1. இப்போ cos, tan, cosecant, secant, cot எல்லாமே இந்த sin வேல்யூ வச்சு ஃபில் பண்ணிடலாம். cos எப்படி ஃபில் பண்ணலாம்னா, இப்போ சைனில் லெஃப்ட் டு ரைட் எழுதுன்னு இல்லையா, அது அப்படியே ரைட் டு லெஃப்ட் இங்கே ஃபில் பண்ணிக்கோ. அப்போ லாஸ்ட் வேல்யூ 1. அதுக்கு முன்னத்த வேல்யூ √3/2. நெக்ஸ்ட் வேல்யூ 1/√2. நெக்ஸ்ட்டு 1/2. நெக்ஸ்ட்டு 0. tan ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பேசிக் பார்த்துடலாம். ரெசிப்ரோக்கல்னா என்னென்னு ரீகால் பண்ணிக்கலாம்.
இப்போ 7/5 அப்படின்னா 7/5 ஓட ரெசிப்ரோக்கல் 5/7. ஓகே, இதுதான் ரெசிப்ரோக்கல். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொண்டு வரணும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வரணும், இன்டர்சேஞ்ச் பண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுதான் ரெசிப்ரோக்கல். ஓகே, இப்போ 0ன்னு எடுத்துக்கலாம். மேக்ஸில் ஒரு வேல்யூக்கு டினாமினேட்டர் இல்லைனா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 1. அப்போ 0/1 ரெசிப்ரோக்கல் 1/0. நியூமரேட்டரில் 0 வந்தால் அது எப்பவுமே 0ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? டினாமினேட்டரில் 0 வந்தால் 2 வேஸில் இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்டு. என்னன்னா இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்டு. நியூமரேட்டரில் 0 வந்தால் என்ன ஆன்சர்? 0. மேலே இருக்கிற 0வை மேலே எழுதிக்கும், ஏன்னா கீழே எழுதினா 1ங்கிறது அண்டர்ஸ்டூட். டினாமினேட்டரில் 0 வந்தால் மீனிங்லெஸ். அந்த மீனிங்லெஸ்க்கு என்ன நேம்? இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்டு. இப்போ இதை கம்பேர் பண்ணலாம். 0/1 ரெசிப்ரோக்கல் பண்ணு, ரெசிப்ரோக்கல் அதை இங்கே கொண்டு வந்து இது கீழே கொண்டு வா. 0/1 ரெசிப்ரோக்கல் 1/0. இதோட நேம் தான் 0, அதோட நேம் தான் இன்ஃபினிட்டி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 0/1 ரெசிப்ரோக்கல் 1/0 ஆர் 0 ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0. இதை மறந்துடாத. வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0? இன்ஃபினிட்டி. வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்ஃபினிட்டி? 0. சைன் காஸ் வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ tan வேல்யூ பார்க்க போகிறோம். சைன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை ரிவர்ஸில் எழுதுனா அதுதான் காசோட வேல்யூ. ஓகே, we know very well tan theta is nothing but sin theta by cos theta. ஓகே, அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 0/cos theta, காஸ் வேல்யூ 1. மேலே 0 வந்து என்ன ஆன்சர்? 0. இதை ஒவ்வொன்றுக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நியூமரேட்டரில் சைன், டினாமினேட்டரில் காஸ். அப்போ பார், இதையே டிவைடட் பை நினச்சிக்கோ. sin theta divided by cos theta or sin theta divided by cos theta. In the denominator 2 cancel. What is remaining? 1/√3. 1/√2 by 1/√2. √2 cancel. Next 1/1. What is 1/1? 1. √3/2 divided by 1/2. 2 cancel. மீதி √3/1. √3/1. கீழே 1 வந்து எழுத தேவையில்லை. அப்படி இங்கே பாரு 1/0. 1/0னா கீழே 0 வந்திருக்கு. கீழே 0 வந்தால் என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி. இந்த 3 ஃபில் பண்ணால் போதும். ரிமைனிங் 3 வெரி ஈஸி. எப்படின்னா சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட், காசோட ரெசிப்ரோக்கல் சீகண்ட், டேனோட ரெசிப்ரோக்கல் காட். ஓகே, நவ் லெட் அஸ் ஃபில் கொசிகண்ட். கொசிகண்ட் எதோட ரெசிப்ரோக்கல்? சைன். 0வா? இப்போ தானே பார்த்தோம். 0வோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ண 2/1. 2/1 எழுத தேவையில்லை. டினாமினேட்டர்ல கீழே வரப்போ தயவு செஞ்சு எழுதிடாத, எழுதினாலும் தப்பு இல்லை. 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ண √2/1. நோ நீட். √3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2/√3. 1னா 1/1. 1/1 ரெசிப்ரோக்கல்னா மறுபடியும் 1/1 தான். ஸோ ரிசல்ட் இஸ் 1. காசை ரெசிப்ரோக்கல் பண்ணா சீக்கண்ட். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 1. ரெசிப்ரோக்கல் ஆஃப் √3/2 2/√3. 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணா √2/1. 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2/1. 0வோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் tan. டேனோட ரெசிப்ரோக்கல் தான் ஃபுல்லாக காட்டு. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 இன்ஃபினிட்டி. 1/√3யோட ரெசிப்ரோக்கல் √3/1. √3/1. நோ நீட் டு மென்ஷன். 1னா 1/1. 1/1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் அதே 1/1. ஸோ ரிசல்ட் இஸ் 1. √3னா √3/1. √3/1. √3/1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√3. இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0. நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஷார்ட்கட். நவ் லெட் அஸ் see the ஒரிஜினல் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். இது வரைக்கும் பார்த்த அந்த டேபிள் காலத்தோட வேல்யூஸ்க்கு ப்ரூஃப் பார்க்கணும்னா ட்ரையாங்கிள் பற்றின பேசிக் நாலேஜ் தேவைப்படுது. அதெல்லாம் இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் என்றைக்குமே 180 டிகிரி. சப்போஸ் ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3. ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணி எத்தனை டிகிரி வரும்? 180 டிகிரி. ஆங்கிள் 1,
plus angle 2 plus angle 3 is equal to 180 degree. இதே மாதிரி இன்னும் சில ட்ரையாங்கிள் பற்றின பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக ப்ரூஃபுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதோட நேம் ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிளுடைய 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்து 1 சைடு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, இது எல்லாத்துக்கு என்ன ஒரு பியூட்டினா இந்த சைடு ஆங்கிளையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். 3 சைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 3 ஆங்கிள்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. 2 சைட்ஸ் ஈக்குவல் 1 சைடு டிஃப்ரெண்ட்னா 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் 1 ஆங்கிள் டிஃப்ரெண்ட். எத்தனை சைடு ஈக்குவலோ அத்தனை ஆங்கிள்ஸ் ஈக்குவல், எத்தனை சைடு டிஃப்ரெண்ட்டோ அத்தனை ஆங்கிள் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே பாரு, இந்த 2 சைடு ஈக்குவல், இந்த ஒரு சைடு மட்டும் டிஃப்ரெண்ட். இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக இருக்கும்னா எந்த 2 சைடு ஈக்குவலோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஆங்கிள் ஈக்குவல், அதோடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இப்போ இந்த 2 சைடு தான் ஈக்குவல், அப்போ இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இதான், இந்த ஆங்கிளும் இதுக்கு இதுதான் ஈக்குவல், அப்போ இதோட ஆப்போசிட் இந்த 2 ஈக்குவல். எந்த சைடு டிஃப்ரெண்ட்டோ அதோட ஆப்போசிட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட். சிம்பிளா ஞாபகம், எந்த சைட்ஸ் ஈக்குவலோ அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், எந்த சைடு டிஃப்ரெண்ட்டோ அதோட ஆப்போசிட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப 3 சைட்ஸ் ஈக்குவல்னா கண்டிப்பா 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்ப 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிள்ல எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ண எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஃபர்ஸ்ட் பேசிக்ல பார்த்தோம். இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கு? ஈக்குவல். நம்மளாம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் சேம் நேம் கொடு, ஏன்னா எல்லாமே ஈக்குவல், அதனால சேம் நேம். இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ண எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. into 3 அங்க போனா divided by 3. So x equal to 180 divided by 3. What is 180 by 3? 60 degree. அப்போ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ல ஒவ்வொரு ஆங்கிள் எத்தனை டிகிரி? 60. அதான் x 16 கண்டுபிடிச்சிக்கிறோமே. Don't forget it. Okay? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ல என்னெல்லாம் பார்த்தோம்? All the 3 sides are equal. அதே சமயம் all the angles are equal. Not only angles equal, each 60 degree. இது போக இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ல வரையக்கூடிய ஹைட், அதாவது ஆல்டிடியூட், அதாவது 90 டிகிரி இருக்கு. அது என்ன பண்ணோம்னா அந்த ஹைட்டு அந்த ஆல்டிடியூட் என்ன பண்ணோம்னா மேல இருக்கிற ஆங்கிளை சரிபாதியா பிரிக்கும். இப்போ இது எத்தனை டிகிரி? 60. 60ல பாதி 30. அப்போ இந்த பார்ட் 30 டிகிரி, அடுத்த பார்ட் 30 டிகிரி. ஆங்கிளை மட்டும் சரிபாதியா பிரிக்காது, இந்த ஆப்போசிட்ல கட் பண்ணுச்சு இல்லையா, இந்த சைடோட மெஷர்மெண்ட்டையும் சரிபாதியா பிரிக்கும். சப்போஸ் ஈச் சைடு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கே, அப்போ 10ல பாதி எவ்வளோ? 5. அப்போ இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஆல்டிடியூட் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்? அந்த ஆல்டிடியூட் மேல இருக்கிற ஆங்கிளையும் சரிபாதியா பிரிக்கு, கீழே இருக்கிற சைடையும் சரிபாதியா பிரிக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்னன்னா பித்தாகரஸ் தியரம். அதுக்கு அவசியம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இது தீட்டா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ், we know very well. மீதி 2 ஆங்கிளில் எந்த ஆங்கிள் கன்சிடர் பண்ணுறோமோ அதோட ஆப்போசிட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோவுடைய பேசிக் ஒன் ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் சைடுக்கு என்ன நேமு? அட்ஜசன்ட் சைடு. பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் PYTHAGORAS, பித்தாகரஸ் தியரம். இது நேம் ஆஃப் த பர்சன். ஓகேவா? சில பேர் பைத்தாகோரஸ் தியரம் கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு எது ஃபெமிலியரோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? பித்தாகரஸ் என்ன சொல்றாருன்னா
90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது பாரு ஹைபாட்னியூஸ். அதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் மீதி 2 சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா வரும். மீதி 2 சைடு யாராவது ஆப்போசிட், இன்னொன்னு அட்ஜசன்ட். அதை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா மட்டும் பத்தாது, கூட ஆட் பண்ணணும். இந்த 3 சைட்ஸ்ல என்னைக்குமே ஹைபாட்னியூஸ் தான் பிக்கெஸ்டா இருக்கு. பித்தாகரஸ் என்ன சொல்றாரு? அந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் பண்ண ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாமா? மீதி 2 சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா வர ஆன்சருக்கு ஈக்குவலாமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதோட ப்ரூஃப் ஜாமெட்ரி சாப்டர்ல இருக்கு. டேபர் காலத்துல என்னெல்லாம் டிகிரிஸ் பார்த்தோம்? ஆங்கிள்ஸ் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இந்த 5 ஆங்கிள்ஸ்ல இந்த வீடியோல 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி பார்க்க போறோம். டேபர் காலத்துல 60 டிகிரி வேல்யூஸோடைய ப்ரூஃப் பார்க்க போறோம். அதுக்கு எந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணணும்னா ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். We know very well all the 3 sides are equal. At the same time all the 3 angles are equal. Not only equal, each 60 degree. இதுல வரையக்கூடிய ஹைட் எப்படி இருக்கு? மேல இருக்கிற ஆங்கிளையும் சரிபாதியா பிரிக்கு, கீழே இருக்கிற சைடையும் சரிபாதியா பிரிக்கு. ஓகே, அப்ப இதை சரிபாதியா பிரிச்சா 30 டிகிரி 30 டிகிரி. இந்த சைடுக்கு ஏதாச்சும் ஒரு மெஷர்மெண்ட் நம்மளா வச்சுக்கலாமா? எனி மெஷர்மெண்ட் பை அவர் செல்ஃப். ஓகே, 2ன்னு வச்சுக்கலாம். 2ல பாதி 1, அப்ப இது 1 அது 1. நீ என்ன மெஷர்மெண்ட் வேணா அசியூம் பண்ணலாம். சப்போஸ் இது ஏனா இதுவும் ஏ இதுவும் ஏ. ஏல பாதி a/2 a/2. அதே ஈவன் நம்பர்ஸ் வர மாதிரி எடுத்தா இங்க டிவைடட் பை வராது, எல்சிஎம் எடுக்கிற வேலை மிச்சமாக. அதான் ரீசன். இங்க 4 4 4, அப்போ 2 2 பிரிக்கு. அதே இது 1 இது 1, இது ஃபுல்லா 1ன்னு வச்சா 1ல பாதி ஹாஃப் ஹாஃப்னு எழுத வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம என்ன அசியூம் பண்ணிட்டோம்? 2 2 2, அப்புறம் 2ல பாதி 1 1. ஏன்னா அந்த ஹைட்டு ஆங்கிள் எப்படி சரிபாதியா பிரிச்சதோ அதே மாதிரி இந்த சைடையும் சரிபாதியா பிரிக்க. அப்ப 2ல பாதி 1 1. ஓகே, இப்போ இதனால தெளிவா கவனிங்க. இது என்ன ட்ரையாங்கிள்? இது மட்டும். இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ள 2 சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? நானே சொல்லிட்டேன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்க போறோம். இது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பார்ட்ஸ்ல தெரியுதான்னு பாருங்க. இது எத்தனை டிகிரி? 90. இது 60, அது 30. ஓகே, இதோட மெஷர்மெண்ட் 1, இது சைடோட மெஷர்மெண்ட் 2. நம்மளும் அசியூம் பண்ணிக்கிற சைடோட மெஷர்மெண்ட் 2ன்னு. இது வந்து பாதி, அந்த ஆல்டிடியூட் பாதியா பிரிச்சது. அப்போ 2ல பாதி 1 1, அதனால இது 1. அப்போ இந்த மெஷர்மெண்ட் தெரியுமா? தெரியாது. அப்போ அதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே we can use பித்தாகரஸ் தியரம். அப்போ மார்க் பண்ணிக்கலாமா? இப்போ 90 டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 90க்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ். 60 டிகிரி தான் இப்போ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிறேன். அப்போ 60 டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ். 60க்கு ஆப்போசிட் ஆப்போசிட். மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகேவா? வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம்? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். 90க்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ். வாட் இஸ் ஹைபாட்னியூஸ்? 2. Hypotenuse square equal to sum of the squares of other 2 sides. Other 2 sides யாரு? adjacentum oppositum. அப்போ other 2 sides ஓட மெஷர்மெண்ட் சொல்லு 1, இன்னொன்னு x. அப்போ x square plus 1 square. Hypotenuse square 2 square equal to மீதி 2 x square plus 1 square. இதை சிம்பிளை பண்ணலாம். 2 square 4, 4 equal to x square plus 1 square na 1, plus 1 இங்க வந்தா minus 1. What is 4 minus 1? 3. 3 equal to x square. Square இங்க வந்தா square root. அப்போ square root of 3 equal to x. இப்போ இந்த xம் நம்ம find out பண்ணியாச்சு. இப்போ கவனிக்கிறீங்களா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பாரு, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒவ்வொரு சைடோட மெஷர்மெண்ட் தெரியும். இதோட மெஷர்மெண்ட் x, அதாவது xங்கிற இடத்துல √3. இதோட மெஷர்மெண்ட் 1, இதோட மெஷர்மெண்ட் 2. இப்போ
நான் சொன்ன 60 டிகிரி இதை வச்சு எழுதிடலாம். இப்போ 60 டிகிரி பார்த்துட்டு இருக்கிறோம், மறந்துட வேண்டாம். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்துடலாம். சைன் தீட்டா, அந்த தீட்டாங்கிறத இங்கே யாரு 60 டிகிரி. நான் என்ன ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், தீட்டான்னு மென்ஷன் பண்ணால் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. ஆல்ஃபான்னு மென்ஷன் பண்ணால் சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபா. இப்போ இங்கே எத்தனை டிகிரி? தீட்டான்னு சொன்ன இடத்துல, ஆல்ஃபான்னு சொன்ன இடத்துல 60 டிகிரி. ஸோ how we should write 60 degree, sin 60 degree, next cos 60 degree, tan 60 degree, cosecant 60 degree, secant 60 degree, cot 60 degree. இதுக்கெல்லாம் என்ன பார்க்க போறோம்? வேல்யூஸ் பார்க்க போறோம். ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? சைன்னா ஓல்டு ஹரி, ஜீரோன்னு நினைச்சிடாத, ஓ ஆப்போசிட் ஓல்டு ஹரி. காஸ்னா அண்ட் ஹிஸ், டேன்னா ஓல்டு ஆக்ஸ். ஓல்டு ஹரிய ஹரி ஓல்டுன்னு எழுதணும்னா கொசிகண்ட், அண்ட் ஹிஸ்ஸை ஹிஸ் அண்டுன்னு எழுதணும்னா சீகண்ட், ஓல்டு ஆக்ஸை ஆக்ஸ் ஓல்டுன்னு எழுதணும்னா காட். ஓகே, இப்போ அந்த டயக்ராம் பார்க்க போறோம். டயக்ராம்ல நம்ம எந்த டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம்? 60. அந்த தைரியத்தில் தான் நான் 60 டிகிரி மென்ஷன் பண்ணேன். 60 டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தங்க, அடுத்த அதோட ஆப்போசிட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஆப்போசிட், ஹைபாட்டனியூஸ், அட்ஜசன்ட். ஓகே, சைன் 60 டிகிரினா O by H, ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். வாட் இஸ் ஆப்போசிட்? எக்ஸ். எக்ஸ் மீன்ஸ் வாட்? √3. ஒவ்வொரு தடவை இது பார்க்க வேண்டாம், நான் அங்கேயே மென்ஷன் பண்ணிடுறேன். எக்ஸ் மீன்ஸ் வாட்? √3. அப்போ ஆப்போசிட்டுக்கு பதிலாக √3 by, இங்கே டிவைடட் பை இருக்குது, இப்போ பை ஹைபாட்டனியூஸ். வாட் இஸ் ஹைபாட்டனியூஸ்? 2. காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். அட்ஜசன்ட் 1, ஹைபாட்டனியூஸ் 2. அப்போ 1 by 2. tan 60 டிகிரி, O by A, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் எவ்வளோ? √3. அட்ஜசன்ட் எவ்வளோ? 1. அப்போ √3 by 1. டினாமினேட்டில் 1 வந்தால் நோ நீட் டு மென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொசிகன் 60 டிகிரி, H by O. H means 2 by O, opposite means √3. Secant 60 degree, hypotenuse by adjacent. Hypotenuse 2 by adjacent. What is adjacent? 1. கீழே 1 வந்தால் மென்ஷன் பண்ண வேண்டாம். cot 60 degree na adjacent by opposite. What is adjacent? 1 by opposite. What is opposite? √3. இன்னும் கூட இந்த 3 வேல்யூஸ் எழுதிட்டு இந்த 3 டயக்ராம் பார்க்கறத விட அந்த சைனை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா கொசிகண்ட், காசு ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா சீகண்ட், டேனை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா காட். பார், அங்கே √3/2, இங்கே 2/√3, இங்கே 1/2, இங்கே 2/1, அங்கே √3/1, இங்கே 1/√3. 60 டிகிரிக்கு வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி அதே டயக்ராம் யூஸ் பண்ணி இப்போ 30 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா பார், இந்த ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் we have 60 டிகிரி அண்ட் ஆல்சோ 30 டிகிரி. அந்த ரீசன் 30 டிகிரிக்கு அந்த டயக்ராம் யூஸ் பண்ணுறக்கு. ஓகே, அப்போ 60 டிகிரி பார்த்தோம், அப்போ 60 டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அப்போ 60க்கு ஆப்போசிட் மீதி இருக்கிறது அட்ஜசன்ட் பார்த்தோம். இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? 30 டிகிரி. எந்த டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அங்கதான் இதைத்தான் எழுதணும். சப்போஸ் அங்க தீட்டான்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டான்னு எழுதிருப்போம். இப்போ நாம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? 30 டிகிரி. அப்ப இங்க எல்லாம் என்ன எழுதுவோம்? ஃபுல்லா 30 டிகிரின்னு ஃபில் பண்ணிக்கோ. இப்போ அந்த டயக்ராம் பாருங்க எல்லாரும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ், அது என்னைக்குமே மாறாது. மீதி 2 ஆங்கிள் எதை கன்சிடர் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் அட்ஜசன்ட் மாறு. அப்போ 60 டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ், அதனால அதோட ஆப்போசிட் மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட். இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? 30 டிகிரி. அப்போ 30 டிகிரியோடைய ஆப்போசிட் தான் ஆப்போசிட். ஹைபாட்னியூஸ் we marked, opposite we marked. So what is remaining? Adjacent. அப்போ இதுதான் adjacent. குழப்பிடாத. அப்படியே அது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் சொன்னீங்க சார். ஆமா, 60 டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ், அதோட ஆப்போசிட் மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட். இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? 30 டிகிரி. அப்போ அந்த 30 டிகிரியோட ஆப்போசிட் மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகே,
ஓல்டு ஹரி. இங்கே பாரு, ஓல்டுனா ஆப்போசிட். ஆப்போசிட் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. 1. 1 by hypotenuse. What is hypotenuse? 2. Adjacent by hypotenuse. Adjacent எவ்வளோ? √3. Hypotenuse 2. அப்போ √3 by 2. Tan 30 degree. Opposite by adjacent. What is opposite? 1 divided by adjacent. Adjacent எவ்வளோ? √3. இப்போ இந்த மூணை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா இது கிடைச்சிரு. சைனை ரெசிப்ரோக்கல் பண்ணா கொசிகண்ட். வாட் இஸ் கொசிகண்ட்? 1/2. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 2/1. வாட் இஸ் காஸ்? √3/2. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணா சீக்கண்ட். அப்போ √3/2 ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. டேனை ரெசிப்ரோக்கல் பண்ணா காட். அப்போ 1/√3. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணா √3/1. by 1 மென்ஷன் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா டயக்ராம் பார்த்து கூட எழுதிக்கோ. h/o. h/oனா 2/o வந்து 1 பர் 2/1. by 1 மென்ஷன் பண்ண தேவையில்லை. h/a. h எவ்வளோ? 2. a எவ்வளோ? √3. அப்போ பர் 2/√3. a/o. a எவ்வளோ? √3. o எவ்வளோ? 1. அப்போ √3/1 பர் √3/1. இந்த வீடியோவில் 60 டிகிரி 30 டிகிரி யூஸ் பண்ணி எப்படி அந்த டேபிள் காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் மட்டும்தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 45 டிகிரி 0 டிகிரி 90 டிகிரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறன்னு பார்க்கலாம். அதில் 0 டிகிரி 90 டிகிரி கண்டுபிடிக்கிறது அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வழக்கம் போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ அல்லது புரிஞ்சிருந்தாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.